ஈசா நபி உயர்த்திட்டான். இதுக்கு என்ன பண்ணுறான், ஆட்கள்லாம் அனுப்புகிறான். ஈசா நபி சாபம் கொடுத்துட்டு போகிறார். கடைசியாக வரும்போது கடைசி பயான் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் ஒரு பெருசாக எப்படி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதா மாதிரி பெரிய ஒரு உரை இருக்கும். எல்லாம் போட்டு கிளியராக போட்டு இது பண்ணிருப்பார். நீங்கள் நாசமாக போவீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, நீங்கள் அப்படி பண்ணுவீங்க, பின்னாடி தஜ்ஜால் வருவான், அதையும் சொல்கிறார். பின்னாடி தஜ்ஜால் வருவான், அவன் பின்னாடி நீங்கள் போவீங்க. ஏன்னா இவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, குறுக்கு வழி. இவன் கையில் இருக்கிறது என்ன, தஜ்ஜால் கையில் குறுக்கு வழி. அப்போ குறுக்கு வழியில் ஆட்சி வரணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய கான்செப்ட். இந்த குறுக்கு வழியில் வந்து இவனும் வாங்கி தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணிட்டு ஈசான. ஏன்னா நேர் வழியில் போனால் வலிக்கும். இன்னைக்கு நமக்கும் அதுதான் பிரச்சனை. இவங்க என்ன விஷயம், அல்லாட்ட துவா செஞ்சா காபத்துல்லா காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிடுவாங்க அபாபியில் அனுப்பி. அல்லாவுக்கு நாம டெஸ்ட் வைக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் கண்டிப்பாக அவன் சக்திசாலி தான், அவன் சக்தியில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும், இதுதான் வேலை. அப்போ இங்கே என்ன ஆகுது, அல்லாஹ் வந்து அடுத்ததான் வந்து அவரை வந்து டைட்டஸுங்கிற அந்த ஒரு ரோமாபுரியுடைய ஆட்சியாளர் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சில குரூப் இன அடிப்படையில் எழுச்சி பெறும்ல, இந்த ஜியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இனவெறிக்காக ஜியாது போகணுமா. நம்மலாம் முஸ்லீம் 800 வருஷம் இந்த பூமியை ஆண்டிருக்கோம். ஸ்பெயினில் நம்முடைய ஆட்சி எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, நம்மலாம் யாருன்னு காட்டணும் இவங்களுக்கு. இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் நம்மளை அடக்கி வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி போனால் நமக்கும் அடிதான் விடும். புனிதமான எண்ணம், புனிதமான நோக்கம், தூய்மையான வழிமுறை இது இருந்தால் மட்டும் வெற்றி.